கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவுள். ஜெபிப்போம். பேசும் பேசும் வேதம் தியானிக்கும் போது ஆண்டவா பிரியமானதே சொல்லும் இப்போ செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை சொல்லும் இப்போ செய்ய ஆயத்தம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேலையில் நம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கும்போது இந்த வசனத்தின் மூலமாக எங்களோட பேசும். உம்முடைய வசனம் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டவைகளா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, அதற்காக ஸ்தோத்திரம். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை அன்றே நல்வழிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை இன்றைக்கு வழி நடத்தும் ஐயா. ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதத்துல பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேனப்பா. நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இப்பொழுது இந்த வசனத்தை வாசித்தோம். எபிரேய ஆக்கியோன் நமக்கு இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை, கட்டளையை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு காரியத்தை காட்டுறார். என்ன அது? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அந்த சாட்சிகள் எல்லாம் சில பேருடைய பெயரை குறிப்பிடப்பட்டிருக்குது, சில பேருடைய பெயர் இல்ல. ஆனா எல்லாருக்கும் ஒரே ஒரு பேர் தான். அவங்க யாரு? விசுவாசிகள். இன்னும் சொல்ல போனா விசுவாச மார்க்கத்தார். அப்போ நாம் பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டா, விசுவாசத்திலே ஜெயித்தவர்கள், ஜெயம் கொண்டவர்கள், விசுவாச மார்க்கத்தார். இவர்களை தான் நாம் பார்க்க வேண்டிய காரியம். அதான் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. நம்மை சூழ்ந்து இத்தனை சாட்சிகள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம விசுவாச ஓட்டத்துல ஓடணுமே, நம்முடைய லக்கை நாம் அடைய வேண்டுமே, நாம் அந்த கடைசி உயிர்த்தெழுதலை பங்கடைய வேண்டுமே, பரலோக ராஜ்யத்தின் நாம் பிரவேசிக்க வேண்டுமே. அப்படி என்றால் இந்த உலக யாத்திரையிலே, இந்த விசுவாச பயணத்திலே நாம் எவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் சொல்லும்போது சொல்றாரு, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும். நம்ம விசுவாச யாத்திரையில இருக்கிறோம், ஒரு வனாந்திர யாத்திரையில போய் கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நம்மை சூழ்ந்து எது இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, பாரமான அநேக விஷயங்கள் நமக்கு சூழ்ந்து கொண்டே இருக்கும். நீங்க நினைச்சிட கூடாது, விசுவாச ஜீவியம், கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு கிடைத்தது, இந்த வாழ்க்கை அப்படியே சுலபமா போயிரும் நினைச்சிடாதீங்க. இது சுலபமான ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது நம்முடைய இஷ்டத்தின்படி வாழ்கிற ஜீவியம் அல்ல, ஒரு ஒழுக்கத்தின் ஜீவியம். A disciplined life. இது கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாரமான அநேக விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். இது நம்மை பின்தொடரும் சொல்ல, இதை நம்மை சூழ்ந்து நிற்கும் என்று சொல்லுகிறார். அடுத்தது சொல்றாரு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை குறித்து பேசுறார். பாவங்கள் சொல்ல பாவம் என்று சொல்றாரு. இந்த பாவத்துக்கு என்ன அர்த்தம்? எந்த பாவத்தை குறித்து குறிப்பிடுகிறார்? விசுவாசிக்கு வரக்கூடிய பாவம் என்ன?
விசுவாசியை வழி விலக செய்யக்கூடிய பாவம் என்ன? அவிசுவாசம் என்ற ஒரே ஒரு பாவம் தான் விசுவாசியை வழிவி போக செய்யும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனத்தை சற்று வாசியுங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். எச்சரிக்கையாய் இருங்கள். அப்போ ஒரு எச்சரிக்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவிசுவாசமான பொல்லாத இருதயம் இது நம்மை சுற்றி சுற்றி நெருங்கும். இந்த அவிசுவாசத்தை பிசாசானவன் விதைப்பான். இதனுடைய வலிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அவிசுவாசம் ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும். தேவன் எதற்காக நம்மை சுத்திகரித்து தம்முடைய சபையிலே சேர்த்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை வீணடிப்பதற்காக பிசாசு கையாளுகிற தந்திரம் தான் இது. அவன் நமக்குள்ளே அந்த அவிசுவாசத்தை விதைக்க பிரயாசப்படுகிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் இருக்கும் விசுவாச ஜீவியத்துல. இது ரெண்டும் வந்துட்டே இருக்கும், சைமல்டேனியஸ்லி சேர்ந்து வந்துட்டே இருக்கும், பேரலா வந்துட்டே இருக்கும். பாரம் ஒரு பக்கத்துல, பாவம் ஒரு பக்கத்துல. இது ரெண்டும் சேர்ந்து வரும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அத சொல்றாரு. இத சுற்றி இருக்குது பாத்தியா, இந்த பாரத்தை, இந்த சுற்றி நெருங்கி வருது பாவத்தை என்ன செய்? தள்ளிவிடு, தள்ளிவிடு. விசுவாச கரத்தால் தள்ளிவிடு. தள்ளிவிடுறதோட நிக்க கூடாது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓட கடவோம். நல்ல கவனிப்போம். தள்ளி விடுறது ஒரு பக்கம், இது நம்ம நெருங்கிட்டே இருக்கும், நம்ம சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும். ஆனா இதை தள்ளி விட வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. இது கர்த்தர் செய்ய மாட்டாரு, இது நீங்க தான் செய்யணும். எப்படி நீங்க தள்ளி விட்டுட்டு என்ன செய்யணும்? அடுத்தது தள்ளி விட்டுட்டு சும்மா உட்கார்ந்துட கூடாது. நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். அதாவது நம்முடைய ஆத்தர், நம்முடைய பெர்ஃபெக்டர், நம்முடைய ஃபெய்த் உடைய அதை உருவாக்குகிறவர் அவர்தான், அதை பூர்ணப்படுத்துகிறவர் அவர்தான். அந்த இயேசுவை பார்த்துட்டு பார்த்துட்டு நீங்க என்ன செய்யணும்? பொறுமையோட ஓடணும், பொறுமையோட ஓடணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு ட்ராக் கொடுத்திருக்காரு. நமக்கு எல்லாரும் ஒரு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமிச்சிருக்காரு. யாரும் அதுல தப்பிக்கவே முடியாது. இந்த ஓட்டத்துல நீங்க வெற்றி பெற்றதான் நீங்க பரிசை பெற முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்? இந்த பாரத்தையும் இந்த பாவத்தையும் உன்னை முன்னேறி செல்வதற்கு தடையா வருது பத்தியா, சுற்றி வந்துட்டே இருக்குது பத்தியா, அதை நீ தள்ளிவிடு, தள்ளிவிடு, தள்ளிவிடு. அப்படின்னா ஏதோ ஒரு நாள் மட்டும் தள்ளி விட்டா போதுமா? அப்படி அல்ல. உங்க மூச்சு முடியும் வரை, விசுவாச ஓட்டத்தின் கடைசி கடைசி பாயிண்ட் வரை, கடைசி எல்லை வரை நீங்க எப்படி இருக்கணும்னா தள்ளி விட்டுட்டே இருக்கணும், தள்ளி விட்டுட்டே இருக்கணும், தள்ளி விட்டு இருக்கணும். இது தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கும், வந்துட்டே இருக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், பிசாசு வெக்க கட்ட ஒரு மனுஷன், ஷேம்லெஸ் பர்சன். ஏன் சொல்லுங்க? விடவே மாட்டான், வந்துட்டே இருப்பான், வந்துட்டே இருப்பான், வந்துட்டே இருப்பான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஷேம்லெஸ்ஸா இருந்துட்டோம், வெக்க கெட்டவனா இருக்கட்டும். நம்ம இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள், நம் உள்ள பிள்ளைகள், நம்ம எப்பவுமே நம்முடைய எஜமான், நம்முடைய நேச கர்த்தர் இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி என்ன செய்யணும்? இந்த பாரம், இந்த பாவம், இதை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு அவரையே நோக்கி பாருங்க. நமக்கு விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர், விசுவாசத்தை பூர்ணப்படுத்துகிற இயேசு, அவரை மாத்திரம் நோக்கி நோக்கி பொறுமையோட உங்க நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓட வேண்டும். இன்னைக்கு நான் உங்க உங்க கவனத்தை ஈர்க்கிறதே இந்த ஒரு பதத்துலதான், இயேசுவை நோக்கி. உங்க பார்வை பார்வை யார் மேல இருக்கு? நீங்க ஆராதனைக்கு வாரீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, தேவ பிள்ளைகளா மாறிட்டீங்க. உங்க பார்வை மிக 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 அவசியமானது. அதை நீங்கள் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். உங்க பார்வை இயேசுவை நோக்கி இருக்குதா, இல்ல பாரத்தை நோக்கி இருக்கா? உங்க பார்வை
இயேசுவை நோக்கி இருக்கா, இல்ல இந்த உலகத்துல மக்களை நோக்கி இருக்கா? நம்ம சுற்றிலும் நிறைய சாட்சிகள் இருக்காங்க, உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ தாவீதை கொஞ்சம் பார்த்துட்டு உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடுன்னு சொல்ல. பவுல பார்த்துட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடுன்னு சொல்ல. அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து விட்டு நீ உன் நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடுன்னு சொல்ல. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் தான் இருக்காங்க. ஒரு 2 கண்களும் ஒரே ஒருத்தர் தான் பார்க்கணும். அது யாரு? உனக்காக ஜீவன் தந்த, உனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்த, உனக்காக முழு ரத்தத்தை சிந்தின இயேசுவை மாத்திரமே நோக்கி உன் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடு. இப்ப சொல்றாரு, இந்த வார்த்தையை கவனிங்க. இதுதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ள ரகசியமே. விசுவாசி அநேக நேரங்கள்ல பார்வையை திருப்பிட்டானா, பார்க்க வேண்டிய ஆளை பார்க்காம பார்க்க கூடாதவங்களை பார்த்தானா என்ன நடக்கும்னா, விசுவாசத்துல தடுமாறுவான், விழுந்து விடுவான், லக்கை அடையாமல் ஒரு தோல்வியுள்ள வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்து விடுவான். அதனால யார் பரலோக ராஜ்யத்துல போவாங்க தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் போவார்கள். பரலோக ராஜ்யத்துல தோல்வி பெற்றவர்கள் போக மாட்டாங்க. இந்த விசுவாச ஓட்டத்துல, உங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த உலகத்தில் உள்ள ஓட்டத்துல நீங்க எப்பொழுது நீங்க வெற்றி பெறுவீர்களோ, ஜெயம் பெறுவீர்களோ, அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ உங்களுடைய ஓட்டத்தை குறித்து கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க ஓட்டம், நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு சாதாரண சுலபமான ஓட்டம் அல்ல. இது விசுவாச ஓட்டம், வெற்றிக்கு நேராய் நடத்துகிற ஓட்டம். அந்த ஓட்டத்தை ரொம்ப கவனமா ஓடுங்க, பொறுமையோடு ஓடுங்க. அப்போ இயேசுவை மாத்திரம் நோக்கி நம்ம ஓட்டும். நல்லா கவனிங்க, பார்வை, உங்க பார்வையை சரியாக பார்க்க வைக்கிறது. அதுக்கு நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எதுல? உங்களுடைய மனம், உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாய். விசுவாசியே, இந்த 3 விஷயத்துல கவனமா இரு. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த 3ம் அசுத்தமா தான் இருந்துச்சு. இந்த 3ம் மரித்த நிலையில தான் இருந்துச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, மனிதனுடைய மனம் எப்படி இருந்துச்சா? கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவ சாயலாயிருக்கிற அந்த கிருபையின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம், இதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, விசுவாசிக்காதபடிக்கு ஒரு மனிதனை அவனுடைய பார்வையை மங்க செய்வது எது அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தின் பிசாசானவன் தான் அந்த வேலையை செய்யறான். அப்போ இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசானவன் ஒரு மனிதனுடைய கண்களை குருடாக்குகிறான். அதனால்தான் அவனால சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உங்க நிலையும் அப்படிதான் இருந்துச்சு. உங்க மனசு குருடா இருந்துச்சு. அதனால உங்க பார்வைய பரலோகத்தை பார்க்கக்கூடிய பார்வை இல்ல. அப்போ நம்ம மனதை அவன் குருடாக்கினான். அதனால என்னாச்சு? பாவத்தினாலே மரித்த நிலையில இருந்தோம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, சரீரம் 3ம் மரித்த நிலையில இருந்துச்சு. அதான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களை இந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய்
இருந்தோம். இதுதான் நம்ம நிலை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்பாக வரைக்கும் இதுதான் நிலை. நம்ம மனசு விரும்பினபடி நம்ம நடந்தோம், மாம்ச இச்சையின்படி நடந்தோம், கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம், தேவனுடைய தண்டனைக்கு பாத்திரவான்களாயிருந்தோம். இதுதான் நம்ம மனசு எப்படி இருந்தது என்று காட்டுறாரு. இந்த மனசு இப்படி இருக்கும் என்றால் இருதயமும் அப்படிதான் இருக்கும். இருதயத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? மனிதனுடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறபடினாலே அதுக்கு பேர் என்ன இருதயம்? பொல்லாத இருதயம். வாசிங்க எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானோ ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் திரியங்களை சோதித்தருகிறமாயிருக்கிறேன். ஆண்டவர் தாமே சொல்றார். அவன் மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு. அதனாலதான் இயேசு தாமே சொன்னாரு, இந்த இருதயம் என்ன தெரியுமா? பொல்லாத எண்ணங்களை உள்ள வைத்திருக்கிறபடினாலே இது நல்ல பொக்கிஷமாக ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா இத மனுஷன் என்னவா மாத்திட்டான்? பொல்லாத பொக்கிஷமா மாத்திட்டான். கொஞ்சம் வாசிங்க மத்தேயு 15:19-20. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படாது என்றாரு ஆண்டவர்ட்ட. அந்த நாட்கள் இருந்தது யூதர்கள், வேத பாரகர்கள் கை கழுவாம சாப்பிட்டதுக்கு போய் இப்படி சொல்றாங்க, கை கழுவாம சாப்பிடுறது அசுத்தமா. ஆண்டவர் சொன்னது, அது இல்லப்பா அசுத்தம், உன் இருதயம் இருக்கு பத்தியா, அதை ஃபர்ஸ்ட் சுத்திகரி. அந்த இருதயத்துல தான் பொல்லாத சிந்தனைகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், கசப்புகள், பொறாமைகள், கொலைகள் எல்லாம் அந்த இருதயத்துல தான் நிறைந்திருக்கு. அந்த இருதயத்தை நான் உனக்கு என்னவா கொடுத்திருக்கேன்? பொக்கிஷமா கொடுத்தேன். அந்த பொக்கிஷத்தை நீ என்ன பொக்கிஷமா மாத்திட்ட? கெட்ட பொக்கிஷமாக. அதனால இயேசு சொன்னார், கவனிங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் நின்று பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இப்ப கவனிங்க, இப்ப இருதயம் எப்படி இருக்கு? பொல்லாத சிந்தனைகளால் நிறைந்திருக்கிறது. அதனால ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படிதான் இருந்துச்சு? பொல்லாத சிந்தனைகள்னால, கசப்புகள்னால, வைராக்கியத்தினால நிறைந்திருந்தது. தெய்வீக குணம் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம இருந்தோம். இந்த இருதயத்தை இது நிரம்பினதுனால அடுத்தது இது எங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சது? வாயில வேலை செய்ய ஆரம்பிச்சது. உங்களுடைய மனம். இந்த மனம் அடுத்தது பாதிக்கிறது எது? இருதயம். இருதயம் எதை பாதிக்குது? வாய். சிந்தை இருக்கு பாத்தீங்களா? இந்த சிந்தை ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாக நம்முடைய சிந்தை எப்படி இருந்துச்சு? அசுத்தம் உள்ளதா இருந்துச்சு. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நம்முடைய சிந்தை தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி சொல்கிறார் கவனிங்க. தீத்து அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை கவனிங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். அப்ப நம்ம சிந்தனை ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படிதான் நம்ம இருந்தோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்ட பிறகு, நம்முடைய சிந்தை ஆண்டவர் உண்மையான சிந்தையா மாத்திட்டாரு, உண்மையான மைண்டா மாத்திட்டாரு. நம்முடைய சிந்தையை தேவன் என்ன செஞ்சிட்டாரு? மறுரூபப்படுத்தினார். கொஞ்சம் வாசிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய மனதுக்கு என்ன பேதுரு கொடுக்கிறார் கவனிங்க. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி எங்கள் நிருபங்களினாலும்
உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? நம்ம அப்ப மனசு எப்படிப்பட்ட மனசா மாறிடுச்சு? இப்போ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு நம்முடைய மனச தேவன் சுத்திகரிச்சு அதை பரிசுத்தப்படுத்தி, இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அந்த மனசு எப்படி இருந்துச்சா? அசுத்தமான மனசா இருந்துச்சா, அசுத்தமான ஒரு புத்தியா இருந்துச்சா. ஆனா அதை பரிசுத்தப்படுத்தி இப்ப உண்மையான மனசா ஆண்டவர் மாற்றி விட்டார். அப்ப நமக்கு என்ன புத்தியை கொடுத்தாரு? தெளிந்த புத்தியை கொடுத்தார். தெளிந்த புத்தியை மாத்திரம் கொடுக்கல, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி எப்படிப்பட்ட ஆவி? கொஞ்சம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போ தெளிந்த புத்தி மனசோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. இந்த ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மள பரிசுத்தமாக்கிட்ட பிறகு நம்முடைய மனசை முதலாவது பரிசுத்தப்படுத்துறாரு, அதை தெளிந்த புத்தியா மாத்துறாரு. இப்ப நம்ம சிந்தனை எல்லாம் உண்மையான சிந்தையா, பரிசுத்தமான சிந்தையா மாறிடுச்சுல. அப்படியே அந்த சிந்தையை மட்டும் அவர் செய்யறது இல்ல, நம்ம இருதயத்தையும் அவனமாகவே மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? ஆண்டவர் சொன்னாரு, உன் இருதயத்தை எனக்கு கொடுத்துரு மகனே. நீதிமொழிகள் 23:26 வாசித்து பாருங்க. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு கொடுத்துரு. இது எப்படிப்பட்ட இருதயம்? பொல்லாத இருதயம், இது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயம், இது என்கிட்ட கொடுத்துரு. அந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறார். 1 யோவான் 1:7 வாசிங்க. அதுல வாசிக்கும் பொழுது வேதம் சொல்றது, சகல விதமான பாவங்களையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்தா? சுத்திகரிக்குது. நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து தேவன் நமக்கு கரங்களை கொடுக்கிறார். இருதயத்தை சுத்திகரிச்ச உடனே ஆண்டவர் எதையும் சுத்திகரிச்சுறாரு? நம்முடைய வாயையும் சுத்திகரிக்கிறார். நம்முடைய வாயை பரிசுத்தமாக்குறார். எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நமக்கு தாரார்னா, நம்ம என்னைக்கு அறிக்கை எழுதுறோமோ தேவனை தொழுது கொள்ள வைக்கிறார். நல்ல கவனிங்க. இருதயத்துல அந்த பாவம் நிறைந்த இருதயத்தை ஆண்டவர்ட்ட கொடுக்கிறோம். அது எப்படி தேவன் சுத்திகரிக்கிறார்னா பாருங்க, இது செயின் லிங்க் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாய் அடுத்தது மெயின் பார்ட் பிளே பண்ணுது. வாய் முக்கியமான ஒரு காரியம். ரட்சிக்கப்படுவதற்கு வாய் மிக மிக முக்கியம். எப்படி சொல்றேன்? கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 10:9, 10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். நல்ல கவனிங்க. அப்ப மைண்ட், ஹார்ட் அண்ட் மவுத் மூணுத்துக்கு எப்படி கனெக்ஷன் பாருங்க. உங்க மனசு தேவனுக்கு கரத்துல அர்ப்பணிக்கும் பொழுது, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் போது, அந்த மனதை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தால் சுத்திகரித்து ஒரு உண்மையுள்ள மனசா மாத்துறாரு. உண்மையுள்ள மனசா மாத்தினோட அந்த இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுத்தல்லவா, அந்த இருதயத்தையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்துகிறார். எப்ப பரிசுத்தப்படுத்துகிறார்? நாம் விசுவாசிக்கும் போது. இருதயத்தை என்ன விசுவாசிக்கணும்? இயேசுவே, நீர்தான் என் ரட்சகர், நீர்தான் என் ஆண்டவர், எனக்காக நீர்தான் இந்த உலகத்துல வந்து என் பாவத்தின் தண்டனையை நீர் சிலுவையிலே சுமந்து கொண்டீரப்பா, நான் நீதிக்கு பிழைக்கும்படியாய் நீர் எனக்காக மரித்தீர் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிச்ச உடனே இந்த வாய் அறிக்கை செய்ததுனால இந்த வாய் என்னவா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்தாத வாய், இதுவரைக்கும் ஆண்டவரை மேன்மைப்படுத்தாத வாய் இப்ப எப்படிப்பட்ட வாயா மாறிடுச்சுன்னா, அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 11 13. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அடுத்தது வாய் என்ன இப்ப செய்ய ஆரம்பிச்சிருச்சு? ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிருச்சு, ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சது. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை தொழுது கொள்கிற உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற உங்களுக்கு ஆண்டவர் என்னவா மாறுறாரு? ஐஸ்வர்ய சம்பன்னராய் மாறுகிறார். இதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய நிலை. இப்ப அவனுடைய வாழ்க்கையை மாத்தி, மனதை பரிசுத்தமாக்கி, இருதயத்தை பரிசுத்தமாக்கி, வாய்களை சுத்திகரித்து தேவன் இப்ப உங்களை என்னவா மாத்திட்டார்னா, அதான் பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம்
புதிதாயின ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய பிரமாணத்தை, நம்முடைய மனதிலே நம்முடைய பிரமாணத்தை, கட்டளையை எழுதுகிறவராயிருக்கிறார். இப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்ப ரட்சிக்கப்பட்ட நாம் தான் விசுவாச ஓட்டத்துல இருக்கோம். தேவன் நமக்கென்று ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். இந்த ஓட்டத்தை ஓடும்போது நம்ம இப்போ இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சிட்டோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டு இருக்க அப்படினால யாருக்கு நம்ம மேல கோபம்? பிசாசுக்கு நம்ம மேல கோபம். அவன் சும்மா விடுவானா? அவன் என்ன செய்வான்? பலவிதமான பாரங்களை கொண்டு வருவான். பாரங்களை மட்டும் கொண்டு வர்றது இல்ல, நம்ம சுற்றி எதை நெருங்க வைப்பான்? பாவத்தை நெருங்க வைப்பான். இப்ப இதை நீங்க மேற்கொள்ளணும். அதுக்குதான் ஆண்டவர் உங்க கையில நல்ல கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கிருபையினால என்ன செய்யுங்க? விசுவாச கரத்தினால அதை தள்ளிட்டு என்ன செய்யுங்கன்னா, இயேசு மாத்திரம் நோக்கி பாருங்க. உங்க கண்கள்லாம் இயேசு மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். எந்த மனிதனையும் நோக்கி பார்க்க வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். இப்போ உங்க மைண்ட், உங்க ஹார்ட், உங்க மவுத், இந்த மூணும் ஒருமுகப்பட்டு இது என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நேராய் திருப்பப்படணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆலோசனை என்ன கொடுக்கிறார்? இந்த மைண்ட நம்ம பாதுகாத்து உண்மையான மனசை பெற்றுட்டோம் இல்லையா? இந்த உண்மையான மனசை நம்ம பாதுகாக்க அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் ஆரையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்க. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும். நம்முடைய சிந்தை சுத்தமா இருக்கும். ஆகையால் என்ற பதம் இங்க பயன்படுத்தப்படுகிறதுன்னா அதுக்கு முந்தின பகுதி என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட நாம். நம்முடைய ரட்சிப்பு விளையாடப்பட்ட ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை காண்பதற்காக தேவதூதர்கள் ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து வியப்படைகிறார்கள் என்று பேதுரு குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு இல்ல, அது விளையாடப்பட்ட ரட்சிப்பு. விளையாடப்பட்ட ரட்சிப்பை பெற்ற நீங்களும் நானும் இந்த விசுவாச ஓட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும் கேட்டீங்கன்னா, நம்முடைய மனசுல கவனமா இருக்கணும். நம்ம மனதின் அறையை கட்டி கொள்ள தெரியணும். நீங்க நிறைய நேரங்களில் நம்முடைய மனதின் அறையை நம்ம என்ன செய்யறதுல கட்டி கொள்றதுல கொஞ்சம் பாரம் வந்தா போதும், நம்ம மனதின் சிந்தனைகள்லாம் பாரத்தின் மேலேயே திரும்புது. கொஞ்சம் இந்த அவிசுவாசம் வந்தா போதும், நம்முடைய மனதை எங்க திரும்புது? அவிசுவாச பக்கமா திரும்புது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய மனதிலே என்ன சிந்தை இருக்கணும்னு சொல்லிட்டாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றாரு, உங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. எப்பவுமே உங்க மனசுல யார் இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை இருந்துச்சோ அதே சிந்தை. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, இந்த சுவிசேஷ புத்தகங்கள் நல்லா வாசிக்கணும். இயேசு மனிதனாய் வந்த இயேசு இந்த உலகத்துல நமக்கு ஒரு நல்ல மாதிரியை வைத்து சென்றார். பேதுரு அதை குறிப்பிடாம இல்ல. பேதுரு சொன்னாரு, நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியை அவர் வைத்து சென்று இருக்கிறார். ஒரு அடிச்சுவடுகளை அவர் விட்டு சென்று இருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அநேக பாடுகள் வரும்போது, தீமைகள் வரும்போது நம்முடைய மனசு எங்க திரும்புதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடுகளுக்கு நேராக. அந்த பாடுகள் எந்த மனிதன் மூலமா வருதோ அதுக்கு பக்கமா திரும்புது. அதனால நம்முடைய விசுவாச ஓட்டம் தடைப்படுகிறது. தேவ பிள்ளைகளை நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி நேரத்துல தீமைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது, பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது, உங்கள் வாழ்க்கையில பலவிதமான தடைகள் வரும்போது, உங்க கண்கள் எல்லாம் யாரை நோக்கி பார்க்கட்டும்? இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்க்கட்டும். இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்க கடவுது. இயேசுவின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை தெரியுமா? பிதாவின் சுத்தம் செய்வதே என்னுடைய போஜனம். இந்த வேதத்தை தேவனே உங்க கையில கொடுத்தார் தெரியுமா? இந்த வேதத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? இந்த வேதம் நமக்கு நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டுகிற ஒரு நல்ல அருமையான புத்தகம். இந்த வேதம் என் தேவனுடைய வாயின் வார்த்தைகள். அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வேதம் நமக்கு சாத்தானின் தந்திரங்களை நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது. இதே வேதம் ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை நாம் உயர்த்த வேண்டும். இதுதான் இந்த வேதத்தின் நோக்கம். அதனாலதான் வேதத்தை உங்க கரங்களை கொடுத்திருக்கிறாரு. உங்க அறைகளை, மனதின் அறைகளை கட்டி கொடுங்கள்.
இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் எவனமாய் வாழ்ந்தார், எவனமாய் ஜீவித்தார், அவருக்கு வந்த அவமானங்கள், அவருக்கு வந்த பாடுகள், அவருக்கு விரோதமாக வந்த குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் எவ்வளமாக சகித்தார், எவ்வளமாய் மேற்கொண்டார் என்று தியானித்து பார்த்தீங்கன்னா நீங்க விசுவாச ஓட்டத்துல ஒரு நாள் தோல்வி அடைய மாட்டீங்க. உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாய் என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் காணப்படுங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுள். அதனால நம்ம அநேகமா நேரம் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மனதுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கும். என்ன செய்யணும்? வேலை கொடுக்கும். என்ன வேலை கொடுக்க போறீங்க? நம்ம மனசுல கொஞ்சம் பாரத்தை பார்த்தோன்னா எதை நினைப்போம்? ஐயோ, இந்த பாரம் என்ன அப்படியே சாப்பிட்டு போல இருக்கே, இந்த மண் ஐயோ என்ன நசுக்கி போட்டும் போல இருக்கே, இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த நினைப்பை கொஞ்சம் மாத்தி எபிரேயர் சொன்னதை கொஞ்சம் கவனிங்க. அதே எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்க மனசுல நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எப்படிங்க மனதின் அறைய கட்டிக்கொள்வீங்க? கட்டிக்கொள்வதற்கு ஒன்று சொல்லட்டும். யார நினைங்க? இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? அவர் பலவிதமான விபரீதங்களை சகித்தார். அவர் நினைச்சு பாருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். உங்களுக்குள்ள விசுவாசம் பிறக்கும். நினைக்க வேண்டிய காரியங்களை நினைங்க. இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஒண்ணு. ரெண்டாவது, நினைப்பூட்டுங்கள். என்ன செய்யணும்? அடுத்தது சொல்லுங்க. நினைக்கிறது ஒண்ணு. அடுத்தது என்ன செய்யணும்? ரிமைண்ட் தம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கும் நினைப்பூட்டணும், மற்றவர்களுக்கும் நினைப்பூட்டணும். கொஞ்சம் வாசிங்க. தீத்து அதனுடைய 3 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும் ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. நினைத்துக் கொள்றது ஒரு பகுதி, நினைப்பூட்டுறது அடுத்த பகுதி. ஏன் தெரியுமா? நம்ம விசுவாச ஓட்டத்துல பலவிதமான போராட்டங்களை சகிக்கும் பொழுது, பலவிதமான எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் நாம் எதிர்கொள்ளும் பொழுது நம்ம சோர்ந்து போறோம். நம்ம மனம் அப்படியே பலவீனப்படுது. அப்ப நற்கிரியைகளை செய்வதற்கு நம்ம நிறுத்தி விடுறோம், சோர்ந்து போயிடுறோம். அந்த நேரத்தில் தான் சொல்றாரு, இல்லப்பா, நீ நினைப்பூட்டு. என்ன செய்யணும்னு சொல்லி நினைப்பூட்டு? நீ ஒருவனையும் தூசிக்காத, சண்டை பண்ணாத, பொறுமையுள்ளவர்களா இரு, எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பி. இத நீ நினைப்பூட்டு. அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு தாழ்த்துவாரு. சொல்வாரு, தீமோத்தேயுவே, வாலிபத்தின் அசுத்தங்களுக்கு இச்சைகளுக்கு நீ விட்டு விலகி ஓடிட்டு யாரோட சேர்ந்து ஆராதனை செய், தேவனை தேடு. சுத்த இருதயமுள்ள தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதி, ஆண்டவரை மகிமைப்படுத்து. அதோடு சொல்ல, நீ சமாதானத்தை தேடு, நீதியை தேடு, அன்பை தேடு, நீதியை தேடு. இப்படி தேடுன்னு சொல்லிட்டு சொல்வாரு, சண்டை பண்ணாம இரு. சண்டை பண்ணாம நினைப்பூட்டணும். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில என்ன சிந்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கும்னா, மாம்ச சிந்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் நேரத்துல இயல்பு, பாடுகள் நேரத்துல இயல்பு. பிசாசு நம்மளை பார்த்து சொல்லுவான், பார் உனக்கு தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு உங்களையே பரிதபிக்க வைப்பான். நிறைய நேரங்களில் சுய பட்சதாபம் கூட நமக்கு எதிரி. அதனால அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு பரம எதிரிய வேற யாரும் கிடையாதுங்க, நான் தான் எனக்கு எதிரி, என் சுயம் தான் எனக்கு எதிரி. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்வாரு, என்னுடைய சுயத்தை நான் எங்க அரைஞ்சிட்டேன்? சிலுவையில அரைஞ்சிட்டேன். என் மாம்சத்தை இச்சையும் மாத்திரம் நான் அறையில, நான் என் சுயத்தையும் அரைஞ்சிட்டேன். நான் உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்துவோடு நான் அறையப்பட்டுள்ளேன். நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க வாழ்க்கையில நினைப்பூட்டுறீங்களா? நீங்க மட்டும் இல்ல, சபையில நம்ம வரோம்,
ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை நினைப்பூட்டுங்க. உங்களுக்கும் நினைப்பூட்டுங்க, மற்றவர்களுக்கு நினைப்பூட்டுங்க. ஏன் தெரியுமா? நற்கிரியைகள் நீங்க எவ்வளவு 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 அதிகமா செய்றீங்களோ, நீங்க கனி உள்ள ஜீவியத்துக்கு கடந்து போறீங்க. இதே தீத்துல சொல்லும்போது சொல்வாரு, அநேகர் கனியற்ற ஜீவியம் செய்றாங்க. ஆரம்பம் சூப்பரா இருந்துச்சு, விசுவாச ஓட்டம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா கடைசியில போக 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 கனியற்ற ஒரு ஜீவியம். ஏன் தெரியுமா? நற்கிரியை செய்யல, சோர்ந்து போயிட்டாங்க. மனதின் ஆரிய கட்டல, சோர்ந்து போயிட்டாங்க. ஆண்டவர் எந்த நோக்கத்தோட தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை மறந்துட்டாங்க. அதனால சொல்றாரு, நினைப்பூட்டு நினைப்பூட்டு. அந்த 14 வருஷத்தை கவனிங்க. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியை செய்ய பழகட்டும். இதுதான் நீங்களும் நான் செய்ய வேண்டிய. அப்ப மனதின் அறையை கட்டி கொள்றதுன்னா இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவரும் உங்களை போல பாடுபட்டார். அவர் நம்ம காட்டிலும் அதிகமா பாடுபட்டார். அவர் நிறைய இகழப்பட்டார். அவர் நிறைய ப்ராப்ளத்தை அவர் ஃபேஸ் பண்ணார். அவர் சோர்ந்து போகல. அவரையும் நினைத்துக் கொள்ளுங்கள். 2வது, நினைப்பூட்டுங்கள். தேவ வசனத்தின்படி அவங்களை நினைப்பூட்டுங்க. 3வது, நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? உங்களுடைய மனதை புதிதாக்கி கொண்டே இருக்கணும். வாசிங்க எபேசியர் 4 அதிகாரம் 23 வசனம் 24 வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். அநேக நேரத்தில் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, இந்த விசுவாச பாதையில போகும்போது கொஞ்சம் சிந்தையின் அறைய கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனதின் அறைய கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், பழைய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் வேலை காட்ட ஆரம்பிச்சிருவான். இந்த பழைய சுபாவங்கள் உள்ளவர ஆரம்பிச்சிரும். திவ்ய சுபாவம் கொஞ்சம் கலன்றும். அதனால என்ன சொல்லி தர்றாருன்னா, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்யணுங்க? அப்போ கலைந்து போட்ட பொருள் மீண்டும் அதுக்கு நம்ம சரீரத்துல வந்து ஒட்டிக்கிச்சு இல்ல? எதை நீங்க ரட்சிக்கப்படும் போது கலைந்து போட்டீங்களோ அது திரும்பி வந்து ஒட்டிக்கிச்சு. என்ன செய்யுங்க? கலைந்து போட்டு அதை தள்ளி அதை தூக்கிடுங்க. அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு இப்ப என்ன செய்யுங்க? உங்க மனசை புதிதாக்குங்க, புதிதாக்குங்க. எப்படிங்க உங்க மனசை புதிதாக்குவீங்க? இது எனிவே மனசை புதிதாக்குறதுக்கு வழி இருக்கா? இருக்குங்க. ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மர்வமாகுங்கள். இப்ப நல்லா கவனிப்போம். தேவன் நம்ம எந்த ஆராதனை செய்ய அழைக்கிறார்? புத்தியுள்ள ஆராதனை. தேவ பிள்ளைகளை நம்ம எல்லாரும் சபை கூடி வரோம். நம்ம வீட்டுல தேவனை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிற பழக்கம் இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்துற பழக்கம் இருக்கணும். அதே போல சபை கூடி வரும்போது தேவனை மகிமைப்படுத்த பழகணும். ஏன் தேவனை ஆராதிக்கிறோம்? தேவனை ஆராதிக்க காரணம் என்ன? நம்ம மனம் புதிதாக்கப்படணும். We should be renewed in our mind. நினைப்பூட்டுறது ஒரு பகுதி, நினைத்துக் கொள்றது ஒரு பகுதி. அதே போல அதை நீங்கள் புதுப்பிக்க வேண்டியதும் ஒவ்வொரு நாளும் நீங்க புதுப்பிக்க வேண்டியது மிகவும் மிகவும் தேவையான ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இட் should be fresh. உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். புதிதான கிருபை, புதிதான மனசு, உங்க மனசு மறுரூபப்படணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? உங்க சரீரத்தை முதலாவது யாருக்கு அர்ப்பணிச்சிருங்க? உங்க பலிபீடத்துல நீங்க என்ன செஞ்சிருங்க? உங்க சரீரத்தை தேவனுக்கு பிரியமும் அவருக்கு பரிசுத்தமான ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்துட்டு பிறகு என்ன செய்யுங்க தெரியுமா? ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நான் என்ன செய்ய மாட்டேன், தரிக்க மாட்டேன். ஆராதனை ஒரு பகுதி. ஆராதனை உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இந்த மாறுபாடு உள்ள சந்தத்தை விட்டு விலகு விலகு விலகு. ஏன்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தின் வழக்கத்தின்படியே நாம் நடந்தோம். இந்த உலகத்தின் வழக்கம் நம்மை ஆட்கொண்டிருந்தது. அது அசுத்தமானது. அதுல இருந்து என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை வேறு பிரித்து இருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. தரிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆவியானவர் என்ன தெரியுமா செய்வாரு? உங்க மைண்டை ரினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதனால ஆண்டவர் பார்த்து சொல்லணும்,
ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நல்லா கவனிங்க, ஆவியானவர் தான் நமக்கு ஆற்றல். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த உலகத்துல ஜீவிப்பதற்கு நமக்கு என்னங்க தேவை? எனர்ஜி தேவை. ஒவ்வொரு நாளும் புது புது எனர்ஜி இல்ல. இன்னைக்கு நான் வாழ்றது ஒரு எனர்ஜில, நாளைக்கு திருப்பி அந்த எனர்ஜியை புதுப்பிக்கணும் இல்ல. அப்போ ஆராதிக்க பழகுங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகத்தின் வழிபாடுகளுக்கு உங்களை அடிமையாக்காதீங்க. இப்படி செஞ்சீங்கன்னா ஆவியானவர் நம்மை புதுப்பிப்பார். அப்போ நமக்கு எது தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும்? தேவனுடைய சித்தம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த சித்தம் எப்படிப்பட்டது? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் தான் என் ஆண்டவருடைய சித்தம். அப்ப தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நீங்க மாறிவிடுவீர்கள். அப்ப நல்ல கவனிங்க, முதல்ல என் மனதின் அறையை நானு கட்டிக்கொள்ளணும். இப்படி செய்வோம் என்றால் நம்முடைய மனம் உண்மையான மனமாக, தேவன் விரும்பும் மனமாக காணப்படும். நம்ம தேவனுக்கு என்று ஒரு நல்ல சாட்சியாக நிற்க முடியும். இரண்டாவது, இந்த இருதயம் சொன்னேன்ல, இந்த இருதயம் படு மோசமான இருதயத்தை தேவன் பரிசுத்தமாக்கி கொடுத்திருக்காரு. இந்த இருதயத்தை நீங்க எப்படி பண்ணணுமா? வாசிங்க நீதிமொழிகள் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கவனிச்சிங்களா? உங்க இருதயத்தை என்ன செய்யணுங்க? ஆண்டவர் உங்களுக்கு புதிதாக கொடுத்திருக்கிற இருதயத்தை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கெட்டு போகிறதே எங்க தெரியுமா? தங்க இருதயத்தை யாருக்கு கொடுத்துட்டாங்க? ஏதோ ஒரு மனிதனுக்கு, ஏதோ ஒரு ஊழியக்காரருக்கு, ஏதோ ஒரு சபைக்கு, இந்த உலகத்துல சபைக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம எப்பவுமே நம்ம இருதயத்துல இதுதான் வச்சுக்கோங்க. இந்த இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள தெரியணும். இன்னைக்கு நிறைய ஆராதனை கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஹீரோ வர்ஷிப். வர்ஷிப் லீடரை மேன்மைப்படுத்துறோம், ஆண்டவர் இல்ல. வாத்திய கருவியை மேன்மைப்படுத்துறோம், ஆண்டவர் இல்ல. வசனத்தை மேன்மைப்படுத்துறது இல்ல. ஊழிய ஸ்தாபனங்களை மேன்மைப்படுத்துகிறோம், ஆனா தேவனே இல்ல. கவனிங்க, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அதுல என்னங்க இருக்கு? ஜீவ ஊற்று. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன தெரியுமா கொடுக்கிறாரு? யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஜீவ ஊற்று உங்களுக்கு புறப்படுமா. நீங்க மற்றவர்களுக்கு ஆரோக்கியமாக, மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற வாய்க்காலாக மாறுவீர்கள். மற்றவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை கொண்டு செல்கிற பிள்ளைகளை மாறுவீங்க. அப்படிப்பட்ட இருதயம் இந்த இருதயம். இந்த இருதயத்தை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஞானி இப்படி சொல்லிட்டு அதுக்கு முந்தி என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? அந்த இருதயத்தை நீங்களும் நானும் எப்படி காத்துக்கொள்ளணும் பாருங்க. இந்த இருதயத்துல பாருங்க, அநேக நேரங்கள்ல தவறான காரியங்கள் வந்துடும். ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட எப்படி வந்துருமா? அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்துட்டு நம்ம இந்த வசனத்துக்கு நேரம் வருவோம். யாக்கோபு அதனுடைய 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். விசுவாசிய பார்த்து சொல்றாரு, விசுவாசியே உன் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள வீணான கசப்புகள் வந்துடக்கூடாது, மன்னிக்க முடியாத சுபாவங்கள் வந்துடக்கூடாது, இதுக்குள்ள வைராக்கியங்கள் வந்துடக்கூடாது, இதுக்குள்ள கோபங்கள் வந்துடக்கூடாது. இதுக்கு இடம் கொடுத்துறாத. அப்ப எதுக்குங்க இடம் கொடுக்கணும்? இருதயத்தை சும்மா 24 hours காவல் காக்கணும்னா எப்படிங்க காவல் காப்பீங்க? அதுக்கு ஞானி சொல்லி தராரு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை கவனி. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம்
ஆரோக்கியமுமாம். இப்ப அடுத்தது ட்ரெஷர் பண்ண வேண்டிய பொருள் இருக்கு. என்னது? தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 119 வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வைத்து வைத்தேன். இன்னைக்கு ஆண்டுடைய வசனத்தை நீங்க எவ்வாறாக படிக்கிறீர்கள்? இந்த விசுவாச ஓட்டத்துல அநேக விசுவாசிகள் இடறி விழுவதற்கு காரணம் வசனத்துக்கு தங்கள் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்காததுதான் காரணம். முதல் கவனிங்க, இந்த 119 சங்கீதத்தை நல்லா வாசிங்க. இதுல சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நிறைய பாடங்கள் உண்டு. முதல்ல நீங்க நானும் தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்துல பொக்கிஷமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அதை நம்முடைய இருதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இன்ஸ்கிரைப் பண்ணணும்னா, முதல்ல அந்த வசனத்தை நான் நேசிக்கிற மகனாக மகளாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, இதே சங்கீதம் 119 வாசிக்கிறோம், உம்முடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடரவே மாட்டாங்க, இடரவே மாட்டாங்க. முதல் காரியத்தை கவனிங்க, தேவனுடைய வசனத்தை பிரியம் வைக்கணும். அந்த வசனத்தின் மேல பிரியம் வைக்கணும். அதாவது சங்கீதம் 1 சொல்றது, தேவனுடைய வசனத்தின் மேல இரவும் பகலும் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க வசனத்தின் மேல பிரியம் இருக்கா? வசனம் படிக்கும்போது சில விஷயம் புரியாது. படிங்க, பிரிய வைங்க, பிரிய வைங்க. ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்தை சொல்லி தருவாரு, அதை முதல்ல கீழ்ப்படிங்க. போக போக மறைப்பொருட்கள் எல்லாம் வெளிப்படுத்துவார். இதான் ரகசியம். ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்தை சொல்லி தருவாருங்க, அதை நீங்க கீழ்ப்படிய பழகுங்க. அது மேல உங்க கண்களை கவனமா வைங்க. கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இருங்க. அதை கடைபிடிங்க. ஒன்று சொல்லட்டும், என் தேவன் தம்முடைய இருதயத்தை உங்களுக்கு திறந்து கொடுக்காம இருக்கவே மாட்டார். நம்முடைய இருதயத்தை திறந்து பேசுவார். அவ்வளவு அன்புள்ள தேவன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, வேத வசனத்துல பிரியம் இருக்கா? வேத வசனத்துல பிரியம் மட்டும் இல்ல, அந்த வசனத்துல நம்ம தியானிக்க ஆரம்பிக்கணும். என்னெல்லாம் இருக்கு அந்த வசனத்தை நீங்க தியானிக்க 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 கர்த்தர் கற்று தருவார். நீங்க வசனத்தை தியானிக்கிறீங்களா? அந்த வேத பகுதியை தியானிக்கும் போது கேள்வி எழுப்புங்க. இந்த வசனத்துல தேவன் என்னோட என்ன பேசுறாரு, எனக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்காரு, என் பாவத்தை சுட்டி காட்டுறாரா, எனக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் வச்சிருக்காரா? வச்சிருப்பாரு, எல்லாம் வச்சிருப்பாரு. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி தர்றாரா, இதுல போகணும்னு? நான் கடைபிடிக்க வேண்டிய கட்டளை ஏதாவது இருக்கா? இப்படி கேள்வி கேட்டு படிங்க. இந்த கேள்விக்குள்ள விடையை வசனத்துல கண்டுபிடிங்க. அது பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கும். ஆண்டவர் பேசுறத பாப்பீங்க. அநேக நேரங்களில் நம்ம ஏன் அது சுவாரஸ்யமா மாறலன்னா, தேவன் சில டைம் நம்ம படிக்கும்போது நம்ம தவற சுட்டி காட்டுவாரு, நமக்கு விருப்பமே இருக்கு, பேக் அடிச்சிடும். அதுக்கு ஆண்டவர் பேசுவார் நினைக்கிறீங்க? பேச மாட்டேன். ஆண்டவர் சொல்றதுக்கு நல்லா அந்த வசனத்தை தியானிங்க. தியானிச்சிட்ட பிறகு உங்க வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணுங்க. அதை நீங்க கடைபிடிச்சு பாருங்க. பாருங்க, அது உங்க வாழ்க்கையில என்ன தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானி சொல்றாரு, அந்த வசனத்தின் மேல நீங்க கவனமா இருப்பேனா, அதுக்கு செவி கொடுப்பேனா, அதை விட்டு விலகாம இருப்பேனா, அது உன் கண்களை விட்டு விலகாம இருக்குனா, உங்க இருதயத்துல அது வைப்பேனா, காத்துக்கொள்வேனா, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்னங்க அது? ஜீவன். இரண்டாவது, அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். உங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் வேணுமா? மனசுக்கு மட்டும் இல்ல, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் வேணுமா? தேவனுடைய வசனத்தை அந்த அளவுக்கு பிரியமா நேசிங்க. இருதயத்துல அது பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். இது செஞ்சு பாருங்க. பாருங்க, அப்போ உங்க வாழ்க்கையில அந்த இருதயம் கர்த்தருக்கேற்ற இருதயமா மாறிடும். அதனால அடிக்கடி நம்ம ஆண்டவர், ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு என் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஒருமுகப்படுத்துங்கப்பா. என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. இன்னைக்கு தேவன் பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். ஆனா நமக்கு இந்த எதிர்பார்க்கிறாரு, உன் இருதயத்தை நான் சுத்திகரிச்சு கொடுத்திருக்கேனே, அந்த இருதயத்தை தேவ வசனத்தினால் நிரப்பி இருக்கிறாயா? அந்த வசனத்தை தியானிக்கிறாயா? அந்த வசனத்தை கடைபிடிக்கிறாயா? உனக்குள்ள தேவ பயபக்தி வந்துருச்சா? கர்த்தருக்கு பயப்படும் பயம் அந்த வசனம் கற்றுக் கொடுக்குதா? அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயம் உன்னை நான் ஆசீர்வதித்து உனக்கு ஆரோக்கியத்தை தருவேன்,
உனக்கு ஜீவனை தருவேன், நித்திய ஜீவனை தருவேன். இது 2வது காரியம். 3வது காரியத்தை கவனிங்க. இப்ப இந்த வாய், அதான் சொன்ன, இருதயம் நிறைஞ்சா என்ன பேசும்? வாய் பேசும், அப்படிதானே? இப்போ நம்முடைய இருதயம் நிறைஞ்சிருது, கர்த்தருடைய வசனத்தினால் நிறைஞ்சா நம்ம வாயும் அதுதான் பேசும். அதனால நம்ம எப்பவுமே கவனமா இருப்போம். நம்ம மனசை ஃபர்ஸ்ட் கவனிப்போம், மனசுல இருந்து இருதயத்தை கவனிப்போம். இப்ப இருதயத்துல இருந்து என்ன செய்யும்? இந்த வாய் என்ன செய்யணும் அப்படி கவனிங்க. நீதிமொழிகள் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. நான் சொன்னேன், புத்திய உங்க சுய புத்தியா இருக்க கூடாது, பலிபீடத்துல அர்ப்பணிச்சிருங்க, சரியா? 2வது, உங்க இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த இருதயத்தை ஆண்டவருக்குனே முழுமையா கொடுத்துருங்க. இல்ல, அந்த இருதயத்துல நீங்க முழு நம்பிக்கை வைங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. இப்ப நம்பிக்கை வச்சுன்னா உங்க வாய் என்னங்க சொல்லணும்? உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள என்ன அர்த்தம்? profess it, proclaim it, confess it. வழிகள்ல அத பேசு, பேசு. உங்க வாய் கர்த்தருடைய வசனத்தை பேசட்டும், கர்த்தருடைய வார்த்தையை பிரஸ்தாபமாக்கட்டும். தேவன் என்ன தெரியுமா செய்வாரு? உங்க பாதைகளை சபை பண்ணுவார். நீ உன்னை ஞானின்னு நினைச்சிடாத, ஞானின்னு நினைச்சிடாத. ஞானின்னு நினைச்சனா போச்சு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, விலகு. அப்ப இந்த வாயின் வார்த்தைகளை நீங்க அடுத்தது கவனிக்கணும். அப்ப இந்த வாய் என்ன செய்யணும்? தேவனை துதிக்கணும். அதனால சபையில நம்ம வாரோம். இந்த வாய் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை மேன்மைப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும். நம்ம எல்லாம் ஒரே வாயோடு துதிக்கும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார். கொஞ்சம் வாசிக்கலாமா? ரோமர் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய்க்கும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள், இதெல்லாம் வேத வசனம். வேத வசனத்தை இப்ப இதயத்தை வச்சுட்டீங்களா? இந்த வசனம் உங்களுக்கு ஆறுதல் தரும், இந்த வசனம் உங்களுக்கு ஜீவன் தரும், இல்லையா? இந்த வசனம் உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இந்த வசனத்தை நீங்க பெற்றுட்டீங்க, இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த வாய் என்ன செய்யணும்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கும் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. இப்ப நல்லா கவனிங்க. இருதயத்துல ஆண்டவர் வசனத்தை வச்சிருக்காரு, அந்த வசனம் உங்களுக்கு ஆறுதலும் பொறுமையும் தருகிறது. இப்ப நீங்க தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அதே தேவன், எப்படிப்பட்ட தேவன்? ஆறுதலையும் பொறுமையையும் அளிக்கிற தேவன் என்ன செய்வாரு? உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவார், கிருபை பாராட்டுவார், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வார். உங்க வாயின் வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்தும், அப்படி பிசாசு வெட்கப்படுவார். அதனால்தான் நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில ரொம்ப கண்ட்ரோல் வேணும். பக்தி உள்ளவன் யார்? தேவனுக்கு பயப்படுகிறவன் யார்? மனதை காத்துக்கொண்டவன், தன் இருதயத்தை காத்துக்கொண்டவன், அதே போல தன் வாயை காத்துக்கொண்டவன். ஆகவேதான் யாக்கோபு சொல்றார், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியில் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும். இப்ப தேவபக்தி நமக்கு கொடுத்துட்டாரு, அது வீணா மாற்றக்கூடாது. அப்ப நம்ம வாயில என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லையா? எப்படி நீங்க மனதின் அறையை கட்டி கொள்ளணுமோ, எப்படி உங்க இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளணுமோ, அதே போல உங்க வாயையும் நீங்கள் காத்துக்கொள்ள பழகணும். தாவீது சொல்லி தருவார், ஆண்டவரே என் வாயிலே காவல் வையும், என் உதடுகளை நீ காத்துக்கொள்ளும். வீணான வார்த்தைகள் புறப்பட வேண்டாம்ப்பா, அவிசுவாசமான வார்த்தைகள் புறப்பட வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் இந்த வாயினால புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் மாத்திரம் புறப்படட்டும், நம் பக்தியில வளரட்டும், தேவனுக்கு பயப்படும் பயத்துல வளரட்டும். அப்போ வாயின் மேல் எந்த மனுஷன் கண்ட்ரோல் வைக்காம அதை அடக்காம இருக்கிறானோ அவன் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தியை இழந்தவன், அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். நம்ம எல்லாரும் சொல் தவறுறோம் தான், தவறாமலாம் இல்லை. யாக்கோபு இதை சொல்லும் பொழுது சொல்றாரு, யாக்கோபு 3ஆம் அதிகாரம்
இரண்டாவது வசனத்தை கவனிங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். நம்ம கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தான், உண்மைதான். நாவினால அநேக நேரம் தவறிடுறோம். ஆனா தவறுதலோட நின்று விடக்கூடாது, மாத்திக்கணும், மனம் திரும்பிடணும். சொல்ற, நாம் எல்லாரும் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும்னா நாவை அடக்க பழகணும். இப்ப இந்த நாவை யாராலையும் அடக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த நாவு எப்படிப்பட்டது? யாக்கோபு சொல்றாரு, நாவானது சிறிய அவயவமா இருந்தும் பெருமை உள்ளவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவு நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அழகா நாவை பற்றி சொல்லிட்டார்ல, நாவை பற்றி சொல்றாரு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாய் இருக்கிறது. அப்ப இந்த நாவை அடக்க முடியலன்னா என்ன செய்யணும்? பலிபீடத்துல அர்ப்பணிச்சிடணும். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவீர். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவீர். இப்படி நீங்க பாடி ஆண்டவர் சமூகத்துல பலிபீடத்துல அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிச்சீங்கன்னா அந்த நாவு நல்ல நீங்க தூக்கி தீக்க ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டு அந்த நாவு மேல கண்ட்ரோல் வைக்காம ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த நாவு என்ன தெரியுமா செய்யும்? ஒரு சைடு துதிக்கும், இன்னொரு சைடு தூஷிக்கும். இதே நாவு ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்தும். வெளியில போனா அதே தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட அந்த மனுஷனை குற்றப்படுத்தும், துக்கப்படுத்தும், அவங்களுக்கு விரோதமா பேசும். நாவு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம். இந்த 3 காரியங்களை கவனிங்க. இயேசுவையே நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. இயேசுவை எப்படிங்க நோக்கி பார்ப்பீங்க? உங்க மனசு, உங்க இருதயம், உங்க வாய், இது 3ம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. உங்க மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்க. உங்க இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளுங்க. உங்க நாவை பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையோடு, அவருடைய உதவியோடு நீங்க அடக்கி ஆளுங்கள். இது செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்று சொல்லட்டும், நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசித்து தேவனோடு யுகாயுகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தர் தாமே இந்த கிருபைகளை தருவாராக.